ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புக்ஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறதுக்காக கலெக்ட் பண்ணி நான் இவ்வளோ வருஷமாக வச்சுருக்க புக்ஸு. இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக நான் வாங்கலை. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு புக்ஸுமே நான் வாங்கினேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நான் எடுத்த நோட்ஸு. நான் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். 3 குழந்தைங்கள வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட குரூப் 2 புக்கு, அதுக்கப்புறம் சாய்ஸோட 100 லெசன்ஸ் புக்ஸு, அதியமானோட 6th to 10th ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் பிவிடிஎன்பிசியோட ஒன்லைனர் புக்கு, அப்புறம் ஜேடி தமிழ் புக்ஸ் இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி போட்டிருந்தாங்களா அது, அதுக்கப்புறம் 6th to 12th வரைக்கும் தமிழ் புக்கு, அப்புறம் 8th 9th 10th ஃபுல் செட் ஆஃப் புக்ஸு, எல்லா டெக்ஸ்ட் புக்கு, இப்படி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எவ்வளோ நோட்டு எழுதியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நோட்டு எழுதியிருக்கேன், எவ்வளோ நோட்டு பாருங்கள். ஆனால் வந்து இன்னும் வந்து ஜாப் கிடைக்கல. நான் இன்னுமே வந்து வாழ்க்கையோட போராடிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து டஃப்பாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. பட் நான் இந்த இயர் வந்து இந்த எஸ்ஜிடியால் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுட்டு நான் வந்து குரூப் 4 இந்த வருஷம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸே நான் எழுதவே வேண்டான்ட்டு நான் குரூப் 4 எக்ஸாமும் அட்டன் பண்ணலை. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவோட கமெண்ட்டில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, என்னோடய வாழ்க்கையை தின்ற புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைனை படிச்சுட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து அதை கடந்து போக முடியல. கிட்டத்தட்ட என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான். இந்த புக்ஸோட நான் ட்ராவல் பண்ண நாட்கள் வந்து ரொம்ப அதிகம். நான் என்னோடய லைஃப்பில் நான் என்ன ஆகணும் அப்படின்னு நான் நினச்சது எதுவுமே என்னோடய லைஃப்பில் நடக்கலை. சில பேரோட ஒரு தவறான வழி நடத்துதல் மூலியமாக இன்றைக்கி வந்து நான் என்னோடய இந்த 30+ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு என் குழந்தைங்கள மேனேஜ் பண்ணிட்டு படிச்சிட்ருக்கேன். ஆனால் சில நேரத்தில் தோணும், எதுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம வச்சுட்டு, இனிமேல் நமக்கு எந்த எக்ஸாம்லேயும் வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு ஜாப் கிடைக்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த புக்கை படிக்கிறவங்களுக்காவது நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவோமா அப்படின்னு கூட தோணும். நிறைய நேரத்தில் தோணும். நேற்று அப்படி தோணுச்சு. அதனால தான் நேற்று வந்து ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன், என்கிட்ட இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது, வேணும்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு எல்லாமே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி பண்ண வேணான்னு. ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்க என்னோடய மைண்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.